ஷாந்த்குமார் மற்றும் தன்னுடைய கருத்துக்களுக்காக போபோ யுக்ரேசியா மது, ஸ்மிதா மிஸ்ரா, ஆனந்த் சகாயநாதன், இறைவனை படித்த லாரன்ஸ், ஆண்டனி ரவி, இருதை மேரி, சின்ன தம்பி, சின்ன ஞான அமுதம் இந்த ஆன்மாக்களுக்காக இந்த புனிதபடி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாருக்கு எதிராகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருணையும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்திய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருத்தந்தையும் மறைமலருமான திருத்தந்தை புனித லியோ பெரிய லியோவுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். திருச்சபையிலே முதல் முறையாக கிரேட் பெரிய என்ற அடைமொழி கொடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை, முதல் புனிதர். அத்துறை பெரிய காரியங்களை திருச்சபைக்கும் திருச்சபையினுடைய எல்லா நலன்களுக்காகவும் பணியாற்றிய திருத்தந்தையுடைய இந்த விழாவிலே நாம் இறைவனுக்கு பணி செய்ய, மனிதனுக்கு அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை திருவழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த மனித வழியிலே தகுதிய நம்முடைய பங்கு கொள்ள தடையாக இருக்கிற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எண்ணி மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வாழ்ந்து இறைவனிடமும் இறைவன் நம்பி நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உறுதியாக கட்டப்பட்ட உன் திரு அவையின் மேல் பாதாளத்தில் ஆயிரம் வெற்றி கொண்டது ஒருபோதுமே அனுமதிப்பதில்லை. இவ்வாறு திருத்தந்தை புனித லியோவின் பரிந்துரையால் உமது திரு அவையின் உண்மையில் நின்று நீ இந்த அமைதியின் கடமைகள் அற்புதமாக உமோடு துணியாமையாரின் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்கள் நாம் பெருமைமிக்க கடவுள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்படப் போகிறது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திற்கு வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 1:8 மற்றும் 11-14. அன்புக்குரியவரே, நீயோ நலந்த போதனைக்கேற்ப வீசி வயது உள்ள ஆண்கள் அறிவு தெரிவு கல்வியின் கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து நான்
நம்பி ஆகியவற்றை நன்கு காத்துக் கொள்ள சொன்னார். அவ்வாறு வயது முதிர்ந்த பெண்கள் தூய நலத்தை உடையவர்களாய், புறக்கூறாதவர்களாய், குடியிருப்பி அடிமை ஆகாதவர்களாய், நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடு கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செய்பவர்களாக தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பலிப்புக்குள்ளாகாது. அவ்வாறு இளைஞர்கள் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க அறிவுரைக்கு நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே உன் மாதிரியாக நாணத்தோடு கண்ணியத்தோடு கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத மருத்துவ வார்த்தைகளை பேசு. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயன பேச எதுவுமின்றி வெட்டி போவார்கள். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பான கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றினையும் உலக சார்ந்திய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவர்களால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகளிலிருந்தும் மீட்டு நற்செயலில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலை பாடல் முதல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிலிருந்து வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிலிருந்து வரும். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. சான்றோரின் வாழ்த்துக்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். தாம் உலகை கொள்ளும் நாட்டத்தை கொண்ட மனிதனின் காலநிலையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். பல்லவி. தீமை என்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பார். நேர்மையாளர்கள் நிலத்தை உடமையாக்கிக் கொள்வர், அதிலேயே என்றும் குடியிருப்பர். பல்லவி. அனைவருக்கும் எழுந்திருப்போம். அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது, உங்கள் பணியாளர் உழுதுவைத்தோ
மந்தையை மேய்க்கிறோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உங்களது ஆவரம் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உன் இடையை வரைந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீ உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார். தாம் பணித்ததை செய்வதற்காக அவர் தம் பணியாளர்கள் நன்றி கொள்வாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்வீர்கள். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை நாம் செய்வோம் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise God. Praise God. Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. Hallelujah. மகிமையே வாழ்க, மகிமையே வாழ்க. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் எவ்வாறு மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை நாம் பல வழிகளிலே கற்றுக்கொள்ள முடியும். பல புத்தகங்களை படிக்கிறோம். How to be a successful man அல்லது how to be a successful businessman, தொழிலிலே வெற்றி பெறுவதை, வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதை, அல்லது வாழ்க்கையிலே நிம்மதியாக அமைதியாக வாழ்வதை எப்படி என்றெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம், தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், அல்லது பல வழிகளை நாம் கையாளுகிறோம். ஆனால் இறை வார்த்தை மட்டும்தான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவருடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களிலும், வயது முடிந்த பொழுதோ அல்லது திருமணமான சூழ்நிலையோ அல்லது இளைஞனாக இருக்கிற பொழுது அல்லது குழந்தை பருவத்தில் இருக்கிற பொழுதோ அல்லது ஒரு தொழில் அடிப்படையில் கற்பிக்கிறவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், அல்லது பணிகளை செய்கின்ற பணியாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், குருக்கள் கல்வியர்கள் எப்படி இருக்க வேண்டும், பொதுப்பணியிலே ஈடுபட்டு இருப்பது எப்படி இருக்க வேண்டும், இவையெல்லாம் தெல்ல தெளிவாக வாழ்க்கையிலே நியதியோடு கற்றுக் கொடுப்பது இறைவனை மட்டும்தான். ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது, இத்தகைய பண்புகளை நாம் கடைபிடித்தால் நமது வாழ்க்கை வந்து அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். இன்றைய இளந்த வாசகர்களும் நமக்கு நமது வாழ்க்கையினுடைய பல்வேறுமான கட்டங்களை 5 நிலைகளை எடுக்கக்கூடிய 5 விதமான மக்கள் அதை நாம் அனைவரும் பார்த்து வச்சிருக்கிறோம். நாம் அத்தகைய சூழ்நிலையை நாம் மாறுவோம். ஆக முதியவர்கள், முதிய ஆண்கள், முதிய பெண்கள், திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், மிக சிறப்பாக பணியாளர்கள், இறுதியாக கற்பிப்போம். இவை எல்லோரும் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த 5 பேரை குறித்து இன்றைய வாசகம் நமக்கு அழகாக தெளிவாக கூறுகிறது. முதிர்ந்த ஆண்களை பற்றி முதலிலே பவுல் தீத்துவுக்கு எழுதிய கடிதத்தில் எழுதினார். முதிர்ந்த ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வளர்ச்சி அடைந்தவர்கள் அல்லது ஒரு முதிய நிலையில் இருக்கிறவர்கள் எத்தகைய பண்புகளை இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் சொல்லுகிறார். அறிவு தெளிவோடு இருக்க வேண்டும். எத்தனையோ விதமான காரியங்களை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள், அனுபவித்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை வெற்றி, தோல்விகள், பிரச்சனைகள் வந்து போகிறது. எனவே நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அறிவு தெளிவு. இரண்டாவதாக முதியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாண்பை நாம் இங்கே பார்க்கிறோம். கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த கண்ணியம் என்பது கட்டுப்பாடோடு சேர்த்து வருகிறது. கண்ணியம், கட்டுப்பாடு. அதை இந்த முதியவர்கள் என்றால் அவர்களுக்கு இப்போ ஒரு மேலான ஒரு கொடையை எதிர்பார்க்கிறார். என்னவென்றால் நம்பிக்கை, அன்பு, மன உறுதி. இவற்றை காத்துக்கொண்டு இவற்றை கற்பிக்க வேண்டும். முதியவர்களுடைய பணியில்தான் நம்பிக்கையோடு, அன்போடு, மன உறுதியோடு இருந்து கண்ணியம், கட்டுப்பாடுகளாக நாம் இருக்க வேண்டும். முதியவர்கள் எப்பொழுதுமே ஒரு சமுதாயத்தினுடைய அவர்கள் ஒரு அடித்தளமாக இருப்பதால் அவர்கள் முன் வழிகாட்டிகள். எனவே அவர்கள் கடமை, கண்ணிய, கட்டுப்பாடோடு, அறிவு தெளிவோடு அவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய இந்த வார்த்தை பவுலியாக சொல்லப்பட்டது. முதிர்ந்த பெண்கள், வயது முதிர்ந்த
காது கிடைக்கலாம், யாரும் பேசலாம் என்று நமக்கு இருக்கும். ஆக இந்த புறக்கூறாக வயது முதிர்ந்தவர்கள் சிறப்பாக வயது முதிர்ந்தவர்கள் புறக்கூறாதவர்களாக உடலை பேசாதவர்களாக இருக்க வேண்டும். குடிகளுக்கு அடிமை ஆகாதவர்களாகவும் நற்புறத்தை அளிக்கின்ற பொறுப்பு இந்த முதிர்ந்தவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குழந்தைகளுக்கு நற்போதனை அளிக்க முதியவர்களாக நீங்கள் பொறுப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆக நற்போதனையை அளிக்கின்ற அளவுக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும். அடுத்தபடியாக அவர்களுடைய இந்த வாழ்க்கையிலே அவர்கள் திருமண வாழ்க்கையை எவ்வாறு இருக்க வேண்டும்? இளம் பெண்கள், இளைஞர்கள், திருமணமான பெண்கள் அல்லது இளம் பெண்களாக இருக்க வேண்டியவர்கள் தங்கள் கணவர்களும் பிள்ளைகளும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனை செய்து பொறுப்புள்ள செயல்படுகின்றவர்களாக இருந்து கணவனுக்கு பணியிருக்கிறார். ஆக திருமணமான பெண் எப்படி இருக்க வேண்டும்? திருமணமான பெண் அவர் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாக வாழ வேண்டும். தன்னுடைய வீட்டு கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த திருமணமான பெண்களிடம் கடவுளால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக இளைஞர்கள், திருமணமாக இளைஞர் இளம் பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? திருமணம் இவர்களுக்கு நீ கற்றுக் கொடு, மற்றவர்களுக்கு அறிவுறுத்து. ஆனால் திருமணமாகாத இளைஞர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? அவர்கள் உடல்களை கட்டுப்பாடு உள்ளவர்களாக. ஒன்றை நான் கவனித்தால் மக்களாக தெரியும். எல்லா மனிதரை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு காரியம் சொல்லிட்டு கட்டுப்பாடு ஆங்கிலத்தில் சிறப்பு கண்டோம் என்று சொல்லுவோம். இந்த கட்டுப்பாடு தான் ஒரு மனிதனை மனிதன் அவருடைய நிலைக்கு ஏற்றவராக மாற்றுகிறது. எல்லா நிலையிலும் கட்டுப்பாடு. ஆக இந்த கட்டுப்பாடு உடையவராக இருக்க அவர்களுக்கு நீ அறிவுறுத்து. இரண்டாவதாக நற்செயல் செய்கின்ற பணி பொறுப்பு இளைஞர் பெண்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நற்செயல் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நற்செயல் செய்ய வேண்டும். ஐந்தாவதாக பவுல் முன்வைக்கிறவர் கற்பிக்கின்றவர்கள், அதாவது இந்த மனிதரை வழிநடத்துகிறவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? கற்றுக் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் பிறரை முன்னடத்துகிறவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற முதல் பண்பு அவர்கள் இருக்க வேண்டிய முதல் பண்பு அவர்கள் முதலில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள் முதலில் முன்மாதிரி. இரண்டாவது பண்பு நாணயம் கண்ணியம். நாணயம் கண்ணியத்தோடு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அவர்களுடைய வார்த்தைகளை கற்பித்தலே நாணயம் இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும், கட்டுப்பாடு இருக்க வேண்டும். யாரும் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் வழிநடத்துகிறவர்களாக, ஆட்சி செய்கிறவர்களாக அல்லது கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வார்த்தையில் குற்றம் காணாதவாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நல்லமான வார்த்தையை பேச, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச வேண்டும். அப்பொழுதுதான் எதிரிகளுடைய தீமைகள் இவர்களை ஒன்றும் செய்யாமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆக இந்த 5 விதமான இந்த மனித வாழ்க்கையில் நமது நிலைகளை பவுல் அழகாக எடுத்து சொல்கிறார். செய்தியாளர் பணியாளர்கள் செய்வர் என்ன மனநிலையோடு இருக்க வேண்டும்? பணியாளர்கள் எங்களுக்கு குறிக்கப்பட்ட கடமை நாங்கள் செய்கிறோம், எதிர்பார்ப்பில்லாதவர்கள். என்ன சொல்வார்? நான் பணிகளை பெறுவதற்காக, பணிகளை செய்வதற்காக வந்தேன். ஆக மனுஷனுக்கு நாம் பொது வாழ்க்கையை ஈடுபட்டிருக்கிறவர்கள் ஏதோ தன்னுடைய ஆதாயத்திற்காக அல்ல, மாறாக பெயருக்காக, புகழுக்காக அல்ல, மாறாக கடவுளுக்கு கொடுத்த பணியை நான் தாராளமாய் செய்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் பணம் இல்லாமல் நான் செய்கிறேன். அது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், பொது காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் கடவுளுக்கு கொடுத்திருக்கின்ற பணியை நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நான் செய்வேன். எத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை இருக்கிறார். ஆக இத்தகைய வாழ்க்கையுடைய அடிப்படையான இந்த தன்மைகளுடைய பதிலுரை மிக தெளிவாக அழகாக இந்த நாளில் அழகான பதிலுரை திருப்பாடல் 37 ஒரு ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கையை குடும்பத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த திருப்பாடல் அழகான வழிமுறைகளை கற்றுக்கொள்கிறது. நீங்கள் இந்த நாளில் இல்லத்தில் ஃப்ரீயாக இருக்கிற பொழுது
இந்த திருப்பாடலை எழுதுறதுனாலே உங்களுடைய ஜெபமாக வாசித்து பாருங்கள். திருப்பாடல் 37 ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை நம்பு நல்லதானதை செய், அப்பொழுது நீ குடியிருக்கிற நாட்டிலே நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் நிறைவாய் நீ வாழ்வாய். பிறர் மற்றவர்களை நம்புவதற்காக நீ வாழ வேண்டும். உனது நிறைவு என்பது உலகத்தின் பொருட்கள் அல்ல, மாறாக ஆண்டவரிலே நீ மகிழ்ச்சி கொண்டு நிறைவாய். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நிறைவாய் இருக்கும் விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அப்படி நாம் ஆண்டவரிலே நிறைவேற்றிருக்கிற பொழுது நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் நமது வாழ்நாளை கூட்டிக் கொடுப்பார், நமது வாழ்நாளை அதிகம் கொடுப்பார், நமது சொத்துக்களை அவர் நிறைவுபடுத்துவார். தீமை இருந்து விலகியிருக்க நல்லது செய்ய நாம் உட்படுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியாக நிறைவோடு வாழ்வோம். எனவே சகோதர சகோதரிகளே, நாம் இறைவனுக்காக அவருடைய அந்த மீட்பின் திட்டத்தில் பங்கு பெறுவதற்காக நாம் அவருடைய மீட்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அழைக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ முயற்சி செய்வோம். நமது பொறுப்புகளை வளர்ந்து கொள்வோம். ஒரு புதியவராக, புதிய ஆணாக, வயது முதிர்ந்த பெண்ணாக, திருமணமான ஆணாக பெண்ணாக, ஒரு பெற்றோராக அல்லது ஒரு இளைஞர் இளம் பெண்ணாக, கற்பிக்கிறவராக, வழிநடத்துகிறவராக, பணிவிடை செய்கிறவராக, பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவராக நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த நாளிலே நாம் இடையோட்டு பார்ப்போம். தவறு இருந்தால், இந்த காரியங்களுக்கு எதிராக நாம் வாழ்ந்திருந்தால் இறைவனை மன்னிப்பு கேட்போம். இன்னும் இறைவனுடைய அருளோடு வாழ, அவருடைய மீட்பின் மகிமையோடு வாழ தொடர்ந்து வரவேற்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் அன்பு அடைவதற்காக ஆசீர்வாதமாக. எங்கள் கடமை மீட்புக்குரிய செயல்பாகும்.
ஏனெனில் புனித பெரிய லியோவினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நிலை நான் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்சிக்கின்றேன். அவருடைய மக்களால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானங்கள் அனைவரோடு புனித பெருந்தலோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூய்மை அனைத்திற்கும் ஆவியை ஒழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உங்களை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு ஆனவர் அவர் பாடுபட உடல்களிலிருந்து துணைக்கு எரித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறினார்: உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக: அனைவரும் இதில் வந்து வென்று பாருங்கள், புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் பாவத்தையும் மீட்படையும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் நமக்கு ஊழியருடைய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவோடு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்ந்து ஆண்டவரே, உலகிற்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பீட்டர் எல்லா திருநிலையினராக ஒரு திருத்தந்தை நினைவு வர செய்தார். மேலும் உயிர் திரும்ப எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைப்போது ஒரு திருப்புக ஒளிக்கு ஏற்றவர் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளின் கண்ணித்தான் எங்கள் தாயின் பாதுகாவலையுமான புனித மரியா அவருடைய கணவனான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோம். பெண்ணாங்கள் விழா கொண்டாடும் திருத்தந்தை புனித பெருகியோ ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிறைவாழ்வு பங்கோடு தகுதி பெற்று உம் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரப்பட இறைவன் தந்தை தூய
தூயரே. இறைவனுக்கு நிர்மாண பயிற்சி பெற்றலாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் கொண்டாடுகின்றோம். உமது இடத்திற்கு உதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமா நாங்கள் எதிர்நோக்கி பேருக்காகவும் எவ்வளவு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துவதற்கு கொடுக்கிறேன். எங்கள் பாவங்களை உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றி மனிதர்களாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. எல்லா மனிதனும் கேட்கப்படும்படியாக இறைவனுடைய அருள் கொடை இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியிலே வெளிப்பட்டது. கல்வாரியிலே நமக்காக தன்னையே பலியாக்கிய இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகிறது. இந்த செம்மறிக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெற்றோர்.
ஆண்டவரே, புனித உணவால் ஊட்டம் பெற்று உமது திருவையை நீரே உடனடிந்து வழிநடத்தவுமை வேண்டுகிறோம். அதனால் உமது ஆற்றல் ஏற்படுத்தப்பட்டு உரிமை வாழ்வில் வளர்ச்சி பெறவும் சமய வாழ்வில் உறுதியுடன் நிற்கவும் செய்வீராக. எல்லாராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக உங்களுக்கு பின் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவரோடு இருப்பாராக. நாளை நமது திருத்தலத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்தந்தை மாற்றினார் அவர்கள் தனது நாமங்களாலையும் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். எனவே நாளை நமது திருத்தல அதிபர் தந்தை அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நாளை காலை 7 மணி திருப்பணியில் தந்தை நிறைவேற்றுவார். எனவே விருப்பமுள்ளவர்கள் புரிந்து வந்து அந்த திருப்பணியை கலந்து கொண்டு தந்தைக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு